வானகம் பசங்களா, ஒன் பீஸ் எபிசோடு 1101ல் நம்ம லூஃபி லுச்சியை போட்டு தள்ளிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். லுச்சினா தான் எனிஸ் லாபில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஸ்ட்ராங் ஆயிருக்கிறான் தான். அவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா CP9 இருந்தான், இப்போ CP0க்கு வந்திருக்கிறான். அதே மாதிரி முன்னாடி வந்து நார்மல் ஃபார்மில் இருந்தான், இப்போ அவன் வந்து அவேக்கன் ஃபார்ம்லாம் வந்து அவேக்கன் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்படி பார்க்குறப்ப அவன் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆயிருக்கிறான் தான். அப்படி இருந்தாலுமே ஒரு சிறுத்தைக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம லூஃபி வந்து இந்த எபிசோடில் லுச்சிக்கு போட்டு காட்டிக்கிறானே சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுன்னு இல்லாமல் நம்ம வெகாபங்க்கு டெவில் ஃபுட்டை பற்றி இன்னும் சில விஷயம் புதுசாக சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா செராஃபிம்ஸோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த எபிசோடில். ஸோ இது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறது மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எபிசோட் 1100 ரிவ்யூ நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் வீடியோ வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதில் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கே நம்ம சென்டமாரோ காட்டுறாங்க. சென்டமார் வந்து ஊந்து கடகிறான். அப்போ லூஃபி வந்து ஆக்ஸே என்னாச்சு உனக்கு, நான் வந்து உங்ககிட்ட பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறான் போயிட்டு. அப்போ சென்டமார் என்ன சொல்கிறேன்னா, என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவன் வந்து நான் அட்டாக் பண்ண வரத்தை நான் சென்ஸ் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அதையும் தாண்டி அவன் வந்து அட்டாக் பண்ணிட்டான்ற மாதிரி அவன் சொல்கிறான். இதுக்கடுத்து லூஃபி லுச்சி அடிக்கிறதுக்காக ஓடுறான். ஓடிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுன்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் லுச்சி வந்து இவனை திருப்பி அடிச்சிடறான். அடிச்சதுலேயே வந்து பறந்து போயிடறான் நம்ம லூஃபி. அதுக்கடுத்து லுச்சி என்ன பண்ணுறான்னா, சென்டமாரோ வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ லூஃபி பறந்து போனால அங்கேருந்து ஒரு அட்டாக் நம்ம லுச்சி மேலே யூஸ் பண்ணுறான். அது என்ன அட்டாக்னா கம்மு டான் விப்னு சொல்லிட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லுச்சி சுற்றின்னு போய் வேற ஒரு பில்டிங் லைட்ஸ்னு ஊந்துடுறான். இப்போ சீன் நம்ம சாப்பர்கிட்டையும் ஜிம்பைகிட்டையும் போகுது. லூஃபி சீக்கிரமா வா, நம்ம இந்த பொண்ணை அப்போ தான் காப்பாற்ற முடியுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ லூஃபி என்ன சொல்கிறான்னா, அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் என்னையும் நிறுத்திக்க முடியலன்ற மாதிரி சொல்கிறான். இவங்க ரெண்டு பேர் திரும்பி பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க. நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா பம்பர மாதிரி சுற்றினுக்கிறான். சுற்றின ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறான்னா, அந்த நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஓட்டையை போட்டு உள்ளே போயிடுறான். இதுக்கு அடுத்து நம்ம குட்டி மிஹாக்கையும் குட்டி ஜிம்பையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவர் ஃப்ளெக்ஸ் பண்ணினுக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம கக்கும் ஸ்டூசியும் பேசினுக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூசி கிளியர் பண்ணிட்டானே நம்ம சொல்லலாம். என்னதுன்னா, இப்போ செராஃபிம்ஸ் வந்து குட்டியாக இருக்கிறாங்க கரெக்டா, இப்போ இவங்களால வளர முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. மேபி உங்களுக்கு கூட இருந்திருக்கலாம். ஸ்டூசி வந்து இதில் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான்னா, இப்போ அவங்க குழந்தையாகிறாங்க, இதுக்கே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, இவங்க வளர்ந்தாங்கன்னா இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னால் இமேஜின் பண்ண முடியலன்ற மாதிரி அவர் சொல்றா. ஸோ இதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செராஃபிம்ஸும் வளருவாங்க. எந்த மாதிரினா, இப்போ குட்டி மிஹாக்கு ஒரிஜினல் மிஹாக் மாதிரி வளருவான், குட்டி ஜிம்பே ஒரிஜினல் ஜிம்பே மாதிரி வளருவான், அதே மாதிரி குட்டி ஹேண்ட்காக் வந்து பெரிய ஹேண்ட்காக் மாதிரி வளருவா. ஸோ இப்போ அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களும் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. மேபி அவங்களோட இவங்க பவர்ஃபுல்லாக கூட ஆகலாம். இப்போ சீன் இங்கே கட் ஆகிட்டு மேலே கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது. அங்கே எல்லாம் இங்கே சண்டை போடுறத வந்து மானிட்டரில் பார்த்துனுக்குறாங்க. அப்போ ஃப்ராங்கி வந்து குட்டி ஜிம்பே சண்டை போடுறத பார்த்துட்டு, அது சிம் டெவில் ஃப்ரூட்டோட பவர் தானே, இது என்னோட பிரதர் செனார் பிங்கோட டெவில் ஃப்ரூட், இந்த உலகத்தில் ஒரே பவரில் 2 டெவில் ஃப்ரூட் இருக்க முடியாது, அப்படின்னா என்னோட பிரதர் இறந்துட்டாரான்ற மாதிரி அவன் கேட்டுட்டு அழுதுன்னு இருக்கிறான். அப்போ வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவன் வந்து இம்பல்டவுன்ல பத்திரமா இருக்கிறான்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் ஃப்ராங்கி வந்து இன்னது என்னோட பிரதர் உயிரோட இருக்கிறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் இந்த டெவில் ஃபுட் பவர் எப்படி குட்டி ஜிம்பேக்கு வந்துச்சு, அதை நீ டூப்ளிகேட் பண்ணியான்ற மாதிரி கேட்கறான். அப்போ வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் தான் பண்ணேன், இந்த உலகத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா டெவில் ஃபுட்ஸ்லாம் லோகியா, அப்புறம் பேரமிஷியா, அப்புறமா ஜோன்னு சொல்லிட்டு இதுல ஜோன் டைப் டெவில் ஃபுட்டை மட்டும் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, சீசரோட ஸ்மைல் ஃபுட்டை பத்தி பேச வராரு. அவர் ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் வந்து அவனை சிம திட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அதை வந்து விட்டுருங்க, இருக்கிற எல்லா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ரூட்டையும் வந்து கிரியேட் பண்ண முடியும், எப்பனா அதுக்கு போதுமான மணியும் அப்புறம் போதுமான டைம் வந்துச்சுன்னா பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனாலுமே அந்த மாதிரி கிரியேட் பண்ற ஃப்ரூட்ஸ் அவேக்கன் ஆகுமான்னு தெரியாது. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லோகியா டைப் வந்து திருப்பி கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனாலுமே அதை வந்து கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா பேரமித்தியா டைப்புக்கு அந்த யூசரோட பிளட் லைன் எலிமெண்ட் எனக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பிளட் இன்ஃபியூஷன் பண்ணி அந்த பவரை இன்னொருத்தவங்க என்னால் கொடுக்க முடியும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பிளட் தான் அவங்க உடம்புல இப்போ ஓடி இருக்குது. அவங்க கையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவன் கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பகுதி இல்லை, பச்சை கலர்ல பிளட் வந்து ஓடின்னு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா வெகாபங்க் காட்டுறாரு. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. அந்த கிரீன் கலர் பிளட்டை நீங்க தான் கிரியேட் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்கறாங்க. அது வெகாபங்க் வந்து ஆமா நான் தான் பண்ணேன், அதை வச்சு தான் அந்த ஒரிஜினல் யூசரோட பவரை வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த செராஃபிம் தான் சயின்ஸோட பீக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் சொல்றாரு. அவர் சொல்லினுக்கிற பேர் நம்ம குட்டி ஹேண்ட்காக் காட்டுறாங்க, அதே மாதிரி குட்டி குமாவை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒரிஜினல் ஹேண்ட்காக் அப்புறம் ஒரிஜினல் குமா யூஸ் பண்ற அட்டாக்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து வெகாபங்க் என்ன சொல்றாருன்னா, இந்த கடல்லையே அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமனிட்டி இந்த உலகத்தோட ஹிஸ்ட்ரியிலன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுதான் நம்ம நாம என்ன சொல்றோன்னா, ஓ அதனால தான் நீங்க வந்து 7 வார்லார்ட் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்கறா. அப்போ உசோப் என்ன சொல்றான்னா, உங்களை என்ன பண்றதே எனக்கு தெரியலடா, 7 வார்லார்டை விட ஸ்ட்ராங்கான ஆளுங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்கலான்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அப்போ மீதிக்கிறவங்களாம் ஒருத்தர் ஒன்று சொல்லினுக்கிறாங்க. இதுக்கு அடுத்து சீன் அங்கே கட்டாயிட்டு நம்ம சென்டமார் கிட்ட போகுது. சென்டமார் வந்து பார்த்தீங்கன்னா ஆடின்னு கிடக்கிறான் குஷ்டுக்கிற மாதிரி. ஆனால் அவன் குடிச்சிட்டு வந்து அடிபட்டு கிடக்கிறான். அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து என்ன நடக்குதுன்னா, லுச்சி பறந்து போனான்ல,
திருப்பி வந்து எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்துட்டு உன் ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப சென்டமார் வந்து அவனோட ஃப்ரெண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு லுச்சி வந்து வாயமுற துரோகின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றத மறுபடியும் ஓடி வரான் வேகமா. அந்த டைம்ல நம்ம லூஃபி உள்ள போய் சொருவினான் பாத்தீங்கன்னா நிலத்துல, அங்க இருந்து அவன் தலை மட்டும் வெளியே வருது. தலை நார்மல் சைஸ்ல வந்து பரவாயில்ல. ஆனா அவன் தலை எப்படி இருக்குதுன்னா ஜெயண்ட் லூஃபி சைஸ்ல இருக்குது. அவன் வந்து ஜெயண்ட் லூஃபி ஃபார்முக்கு வந்து மாறி இருக்கிறான். அவன் தலை மட்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியே வருது. அதை பார்த்துட்டு நம்ம லுச்சி ஷாக் ஆகிறான். அதுக்கு அடுத்து அந்த நிலத்தை பேத்துக்குன்னு அப்படின்னா உடச்சுன்னு லூஃபியோட ஒட்டுமொத்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருது. நார்மல் சைஸ்ல இல்ல, அவன் ஜெயண்ட் ஃபார்ம்ல இருக்கிறான். வந்துட்டு அவன் லுச்சியை சாப்பிட போறான். அவன் சிறுத்த மாதிரி இருக்கிறான்றதுனால அது கறி நினைச்சினான்னு தெரியல. சாப்பிட போறான். லுச்சி வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடறான். அதுக்கடுத்து லுச்சி ஃபாஸ்டா மூவ் ஆயின்னு இருக்கிறான். நம்ம லூஃபியோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுது. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்கன்னு சொல்லிட்டு போயினே இருக்குது. அதுக்கு அடுத்து லூஃபி என்ன பண்றான்னா அந்த கிரவுண்டை வந்து கடிக்கிறான். கடிச்சு கொஞ்சம் சாப்பிடறான்னு சொல்லிட்டு வச்சீங்களேன். சாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லுச்சி அவன் அட்டாக் பண்றதா வரான். அப்ப வர்றப்ப இவன் வந்து புல்லட் மாதிரி அந்த சாட்டை கல்லுலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அவனை நோக்கி லான்ச் பண்றான். ஸ்டார்டிங்ல லுச்சி வந்து அந்த கல்லுகிட்ட இருந்து ஓடுறான். அதுக்கு அடுத்து கடுப்பாயிட்டு அந்த கல்லெல்லாம் உடைக்கிறான் அவங்க கிட்ட வரத. அப்ப அவன் உடைச்சு நிக்கிறப்ப அவனுக்கே தெரியாம லூஃபியை வந்து அவனை கிராஸ் பண்ணி போறான். கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நம்ம லுச்சி வந்து திரும்பி பாக்குறான். அப்ப லூஃபி எங்க போறான்னா அங்க வந்து ஒரு டியூப் மாதிரி போகுது. அந்த வேக்கம் ராக்கெட் போறதுக்கான டியூப் மாதிரி இருக்குது. அதுல போயிட்டு கை வைக்கிறான். கை வச்சவனே அந்த ஒட்டுமொத்த ராக்கெட்டும் ஃபுல்லா ரப்பர் ஆயிடுது. அவன் பவர் அவேக்கன் பண்ணிருக்கான்ல, சோ அவனோட சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் ஆயிடுது. அதுக்கு அடுத்து லூஃபி என்ன பண்றான்னா அந்த ரப்பர் டியூப்ல போய் சாஞ்சிட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துன்னு போறான். இந்த ரப்பர் பேண்ட்லாம் உருறதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தை இழுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இழுக்கிறான். அப்பயே வந்து அவன் என்ன பண்றான்னா திடீர்னு ஒரு கூலிங் கிளாஸ் வந்து கிரியேட் பண்றான். அது எங்கே ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஃபுல்லாவே அவனோட இமேஜினேஷன் தானே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலிங் கிளாஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதை வந்து அவன் போட்டுக்கிறான். அதுக்கு அடுத்து அந்த ரப்பர் டியூப்ல நல்லா இழுத்துட்டு லூஃபி வந்து அவனே தனித்தானே லான்ச் பண்ணிக்கிறான் நம்ம லுச்சியை நோக்கி. அப்ப அவன் வர்றப்பே கையை வந்து சுத்தின்னு கம்மு டான் ராக்கெட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்றது வரான். அவன் வர்றப்பே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லுச்சிக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. எந்த பிளாஷ்பேக்னா என்னிஸ் லாப்ல நம்ம லூஃபி வந்து அவனை போட்டு பொழந்து கட்டினால அந்த பிளாஷ்பேக் இவனுக்கு ஞாபகம் வருது. அப்ப நம்ம லூஃபி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன கம்மு டான் ராக்கெட்டை வந்து அட்டாக் யூஸ் பண்றான். யூஸ் பண்ணதும் நம்ம லுச்சி வந்து பறந்து போய் உழறான் எங்கேயோ. அப்படி அந்த அடி வாங்கினப்பே நம்ம லுச்சி என்ன நினைக்கிறானா, இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான், என்னோட கான்சியஸ்னஸ் நான் இழக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் பறந்து போய் எங்கேயோ உழறான். நம்ம லூஃபி அவனை அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறமா அவன் வந்து சிரிச்சுன்னு இருக்கிறான். இப்ப சீனங்க கட் ஆயிட்டு நம்ம சாப்பர் கிட்டே ஜிம்பே கிட்டே வருது. அவங்க 2 பேரும் ஓடி இருந்தாங்கல்ல. அப்ப ஓடி நிக்கிறப்ப நம்ம ஹேண்ட்காக் வரா, அதாவது குட்டி ஹேண்ட்காக் வரா, வந்துட்டு அவனை வந்து கூட்டின்னு போறான் அந்த வேக்கம் ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு. அங்க போனதுக்கு அப்புறமா இன்னும் இவ்வளவு பொறுமையா வரீங்க, அதுதான் வேக்கம் ராக்கெட்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப நம்ம ஜிம்பே வந்து என்ன சொல்றான்னா, அப்படியா ரொம்ப நன்றி, நீ வந்து ஒரு கைண்டான ஹேண்ட்காக்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அடுத்து நம்ம சாப்பரை வந்து தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குட்டி ஹேண்ட்காக் வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்பட ஆரம்பிச்சிடறா. இது பார்க்கறதே கியூட்டா இருந்துச்சுங்க. ஒரிஜினல் ஹேண்ட்காக் வந்து பாத்தீங்கன்னா போய் பந்தா காட்டுவோம் மத்தவங்க முன்னாடி, லூஃபி கிட்ட மட்டும் தான் வந்து ஒரு மாதிரி இதா இருப்பா. ஆனா இந்த குட்டி ஹேண்ட்காக் இவங்க எல்லாரும் விட்டு தேங்க்ஸ் சொன்னதும் இதுக்கே வந்து வெக்கப்பட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோட கடமையை தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இது உண்மையிலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்து கியூட்டா இருந்துச்சு. இதுக்கு அடுத்து நம்ம சாப்பரும் ஜிம்மையும் அந்த ராக்கெட்ல போய் உட்காடுறாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இன்னும் 1 நிமிஷத்துல இந்த ராக்கெட் கிளம்பிடும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சாப்பர் வந்து பாத்தீங்கன்னா லூஃபி சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு அங்கே கத்துறான். அது நம்ம லூஃபி காதுலயும் போய் விழுது. அப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்துக்கு போயிடறான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ அவன் ஒரு சைட்ல போனானா அவங்க கூட வந்து கிளம்பி அவன் வேக்கம் ராக்கெட் வழியா மேல லேபர் ஃபேஸ்க்கு வந்து போயிடலாம். ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா சென்டமார் அவனால அடிபட்டு கிடக்குறான். சோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிறான். அப்ப சென்டமார் என்ன சொல்றான்னா, வெகாபங்க நீ காப்பாத்தன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்ற மாதிரி அவன் சொல்றான். இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு போட்டோ போடுறேன், இது வந்து பாத்துக்கோங்க. அனிமோச்சர்ஸ்லாம் வந்து சொல்றேன் நான். இந்த இமேஜை உங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொறிச்சிக்கோங்க. ஏன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் காரணத்தை சொல்ல விரும்பல. நீங்க இந்த இமேஜ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொன்னது வந்து ஞாபகம் வரும். அவன் அப்படி சொன்னதும் லூஃபி என்ன பண்றான்னா, பக்கத்துல இன்னொரு டியூப் இருக்குது, அதை வந்து பாத்தீங்கன்னா போய் பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு சென்டமார் கிட்ட என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அவர் இந்த ஐலாண்ட் விட்டு நான் வெளியே கூட்டின்னு போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட்ல சல்லுன்னு போறான். எதை நோக்கினா அந்த வேக்கம் ராக்கெட்டை நோக்கி. அந்த கவுண்டர் சொன்ன பதில 1 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கம்மியாயினே வருது. அவர் கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்டுக்கு வந்துருச்சு, 5 செகண்ட் 1 செகண்டுக்கே போயிடுச்சு. லூஃபி வந்து பாத்தீங்கன்னா வேக்கம் ராக்கெட் கிட்டக்கு போயிட்டான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீனுங்க கட் ஆயிட்டு உள்ள வேக்கம் ராக்கெட்டுக்கு போயிடுது. அதுக்கு அடுத்து அது கிளம்புறப்ப நம்ம பாணி வந்து முடிச்சுக்கிறா. முடிச்சுட்டு வேகப்பங்க எங்க நான் எங்க இருக்கிறேன்ற மாதிரி கேட்கறா. கேட்டுட்டு அவ சுத்தி பாத்துக்கிறா. அப்ப அவ திரும்பி இன்னொரு சைட்ல பாக்குறப்ப ஒரு வயசான தாத்தா மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம லூஃபி தான். அவனோட எனர்ஜி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடுச்சு. அப்ப பாணி வந்து யாரா இவன் சொல்லிட்டு கேட்கறா. அப்ப ஜிம் வந்து என்ன சொல்றான்னா, அது லூஃபி, நான் மீதி கதையெல்லாம் அப்புறமா சொல்றேன்ற மாதிரி சொல்றான். அப்ப பாணி வந்து இல்ல எனக்கு இப்பயே சொல்லுன்ற மாதிரி கேட்கறா. ஆனா அதுக்கு டைம் கொடுக்காம அந்த வேக்கம் ரைட் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுது. கிளம்பிட்டு வேகமா அந்த லேபர் ஃபேஸ்க்கு வந்து போகுது. அது எவ்வளவு செகண்ட்லன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 32 செகண்ட்ல ஃபேப்ரியோ ஃபேஸ்ல இருந்து லேபர் ஃபேஸ்க்கு அது வந்துடுச்சு.
இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு அடுத்து வரப்போற வேக்கம் ரைடோட என்ட்ரிஸ்லாம் மறுக்கப்படுது. அதுக்கு அடுத்து ஃப்ரண்டியர் டோமோட ப்ரொடெக்ஷன் லெவல 100% வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. முன்னாடி 99ல இருந்துச்சு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 வந்து மாறிடுச்சு. இப்போ சீன் வந்து சென்டமாரி கிட்ட போகுது. அவனால சுத்தமா முடியல. இருந்தாலும் கான்சியஸா இருக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணினுக்கிறான். ஏன்னா அவன் இருந்தா தானே மீதி செராஃபிம்ஸ்லாம் இவன் சொல்றத வந்து கேட்கும். ஸோ அவன் வந்து இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணினுக்கிறான். அப்போ அவனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் நடந்து வந்துங்கிறான். யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடி வாங்கி போச்சு ஒரு சிறுத்தை. அதுதான் திரும்பி வந்திருக்குது. அவன் வந்து இவன் முன்னாடி நின்னதுக்கு அப்புறமா நம்ம சென்டமார் வந்து மயக்கப்பட்டு வந்துடுறான். அதுக்கடுத்து நம்ம ஸ்டூசியும் வர, அப்புறமா நம்ம கக்கும் வரான். கக்குக்கு இருக்கிற அதப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்டமார் மேல வந்து நிக்கிறாங்க. ஸோ அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எபிசோட் 1102 ரிவ்யூல பார்ப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வரும். அடுத்த வாரம் பிரேக்ல எதுவும் கிடையாது. ஸோ அந்த ரிவ்யூல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு எது வந்து பிடிச்சது, நம்ம லூஃபி வர்சஸ் லுச்சி சண்டை நடந்தது பாத்தீங்களா, அதுல எது உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான சீன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கு அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு எபிசோட் 1101ல உன்னோட ஃபேவரட் சீன் எதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.